ரூட் அண்ட் ரெமிடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு ஏத்துறதுனால என்ன பலன்? அதில் ஏதாவது நன்மை இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மண் விளக்கு ஏத்துறது, அகல் விளக்கு. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பீடைகள், தர்திரங்களை வெளியேற்றும். ஸோ மண் விளக்கு அதிகமாக ஏற்றலாம். வெள்ளி விளக்கு வந்து திருமகளுடைய அருள் பெற்றது. அதனால மகாலட்சுமிக்கு பிடித்தது வெள்ளி விளக்கு. ஸோ வெள்ளி விளக்குலையும் நீங்கள் விளக்கேற்றலாம். பஞ்சலோக விளக்கு, இது வந்து தேவதைகளை வசியம் பண்ணக்கூடியது. பஞ்சலோக விளக்கு வந்து உங்களுக்கு இந்த நாட்டு மருந்து கடையிலே பஞ்சலோகம் கிடைக்கும், அதுலேயும் நீங்கள் விளக்கேற்றலாம். அதே மாதிரி வெங்கல விளக்கு, இந்த வெங்கல விளக்கு வந்து என்னன்னாக்கா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அடுத்தது இரும்பு விளக்கு, இரும்புல வந்து விளக்கேற்றுறது வந்து சனி பகவானுக்கு ரொம்ப நல்லது. சனி தோஷம் இருக்கிறவர்கள், இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, இதுவங்க எல்லாமே வந்து சனிக்கிழமை தோறும் ஒரு இரும்புல வந்து விளக்கேற்றலாம். இரும்பு சட்டி வாங்கிட்டு அதில் திரி போட்டு, நீல துணியை போட்டு திரியாக வந்து நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றுருச்சு, அதில் கொஞ்சோண்டு எல்லையும் போட்டு நீங்கள் விளக்கேற்றுறீங்கன்னா அத்தனை சனி தோஷங்களும் நிவர்த்தியாகும். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் விலகும். செய்து பயனடைங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப்